Friends, exercise 4.4, 6 sum. A can do a piece of work in 3 hours, 12 hours. B and C combined, அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து can do it in 3 hours. ரெண்டு பேர் சேர்ந்து 3 hours பண்ணியிருந்தாங்கன்னா where A and C can do it in 6 hours. How long will B alone take it to do the same work? ஸோ ஏ மட்டும் ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை 12 ஹவர்ஸ் பண்ணியிருந்தாருன்னா பி அண்ட் சி சேர்ந்து 3 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. ஏ அண்ட் சி வந்து கேன் டூ இட் இன் 6 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பி மட்டும் எத்தனை நேரத்தில் பண்ணியிருப்பாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஏஸ் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ். பி அண்ட் சிஸ் ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். அதாவது அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க? 12 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ். அண்ட் ஏ அண்ட் சி வந்து 6 ஹவர்ஸ். ஸோ அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஒர்க் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுப்பா. ஸோ ஏஸ் 1 hour ஹார்க்கு, அதே மாதிரி பி ப்ளஸ் சிஸ் 1 hour ஹார்க்கு, அண்ட் தென் ஏ ப்ளஸ் சிஸ் 1 hour ஹார்க்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் தென் ஏபிசி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஸ் 1 hour ஒர்க். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை முதல்ல ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் பியோடது, அதாவது பியோட 1 hour ஹார்க் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஏஸ் 1 hour ஒர்க் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அதாவது இது இது ஃப்ராக்ஷனில் என்னென்னா 12/1 இருக்குது. அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா தட் இஸ் 1/12 எழுதலாம். ஸோ அதே மாதிரி ஸோ 3 hours இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம்? 1/3 அப்படின்னு எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது 1/6 அப்படின்னு எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஏஸ் 1 hour ஆர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/12. பி ப்ளஸ் சிஸ் பி அண்ட் சி கம்பைன்ட் ஆகி அவங்க செய்யக்கூடிய வேலையில் 1 hour ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3. அண்ட் ஏ அண்ட் சி கம்பைன்ட் ஆகி அந்த ஒர்க்கை செய்யும்போது 1 hourக்கு எவ்வளோ முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/6. ஓகே. ஸோ இப்போ 3 பேருமே கம்பைன்ட் ஆகி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏ ப்ளஸ், அதாவது நீங்கள் பி ப்ளஸ் சி இருக்கு இல்லைங்களா, இது ஏ ஒர்க்கு, சாரி இந்த இடத்துல இருக்கோங்க, ஏஸ் 1 hour ஒர்க் அண்ட் பிசிஸ் 1 hour ஒர்க். இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். தட் இஸ் 1/12. 1/12 இது ஏவோட 1 hour இருக்குது. தென் பி ப்ளஸ் சி இருக்கு இல்லைங்களா, இந்த பி ப்ளஸ் சிங்கிறது 1/3. ஸோ இந்த 1/3 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டினாமேட்டர் 3 இருக்குது, ஆனால் இங்கே 12 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் 4ஆல் மல்லே பண்ணேன் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமேட்டரை 4ஆல் மல்லே பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸோ 1/12 ப்ளஸ் 4ஆல் மல்லே பண்ணும்போது 4/12 ஆயிரும். ஸோ அப்போ உங்களுக்கு டினாமேட்டர்ஸ் என்னவாகுது அப்படின்னா சேமாக இருக்கிறனால நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? 5/12 அப்படின்னு மாறிடும். ஸோ நியூமரேட்டர் நான் என்ன நினைக்கிறேன் காமன் எடுத்துட்டேன்னா, ஸோ டினாமேட்டர் காமன் எடுத்துட்டா நியூமரேட்டர் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட் ஆகி உங்களுக்கு 5/12 ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏபிசி 3மே சேர்ந்து 1 hourக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னா 5/12. இப்போ இதில் எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா ஏவோடதும் சியோடதும் எனக்கு வேண்டியதில்லை. ஸோ அப்போ இந்த ஏவோட சியோடதை நான் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணனா பியோடது மட்டும் அலோன் கிடைக்கும். பி அலோன் 1 hour ஒர்க் எவ்வளோன்னு கிடைக்கும். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளே, அதாவது அவர் அந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருப்பார் அப்படிங்கிறது ஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஸ் 1 hour ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஸ் 1 hour ஒர்க்கு. 1 hour ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/12. தட் இஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிங்கிறத நம்ம ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் பி அப்படின்னு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் 5/12. ஸோ இப்போது இந்த 5 ப்ளஸ் ஏ ப்ளஸ் சிக்கு என்ன வேல்யூ, அதாவது ஏ ப்ளஸ் சி 1 hour வேல்யூ என்னென்னா 1/6. ஸோ இப்போ இந்த 1/6 நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1/6 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 5/12. ஸோ எனக்கு பி மட்டும்தான் வேணும். ஸோ பியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 1/6 அந்த புறம் போச்சு அப்படின்னா என்னவாயிரும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். தட் இஸ் -1/6 ஆயிரும். ஸோ இப்போது இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2ஆல் மல்லே பண்ண முடியும். இதை 2ஆல் மல்லே பண்ணேன் அப்படின்னா இதை 2ஆல் மல்லே பண்ணேன்னா இதையும் நம்ம 2ஆல் மல்லே பண்ண முடியும். சரிங்களா? சரி, மல்லே பண்ணுங்கள். மல்லே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டினாமேட்டர் என்ன கிடைக்குன்னா 12 ஆயிரும். தட் இஸ் 5/12 minus 2/12 ஆயிரும். தட் இஸ் 3/12 ஆயிரும். ஸோ
ஸோ 3/12 இஸ் நத்திங் பட் 1/4. ஸோ இது என்னதுன்னா 1/4. ஸோ பி அலோன், அதாவது பீஸ் 1 hour ஆர்க், இது 1 hour ஆர்க்கு தான் வந்து 1/4. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் தான் என்னதுன்னா ஹோல், எத்தனை நாளையில் முடியும் அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா 4 daysல என்னவா இருக்கும் அப்படின்னா பி அலோன் எவ்வளோ நாளையில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 4 daysல முடிச்சிருப்பாங்க. ஸோ பி அலோன் இதில் டினாமினேட்டரில் என்ன இருக்குதோ நீங்கள் அதை அப்படியே என்ன நினைக்கணும், அதுதான் என்னது ஹோல் டேஸ் ஒர்க், அதாவது ஹோல் ஒர்க். பி அலோன் do the work in 4 days. 4 daysல என்ன பண்ணியிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? For more videos please subscribe my channel. Thank you for watching.